செந்தில், அண்ணாமலை, DL சந்தோஷ் இவங்க எல்லாம் சேர்ந்து பிளான் பண்ணி பல கோடி ரூபாய் பணம் அடிச்சிருக்காங்க. இந்த விஷயம் ஃபுல்லா பாஜக தலைமைக்கு தெரியாம. ஆமா, ஒருத்தன் கட்சி, ஒருத்தன் RSS, ஒருத்தன் இப்படிதான் வச்சு சுமார் 800 கோடி ரூபாய்க்கு மேல வந்து சம்பாதிச்சிருக்கிறதா சொல்றாங்க. இந்த விஷயங்கள்லாம் இந்திய உளவுத்துறை மூலியமாக, இன்டெலிஜென்ட் பியூரோ மூலியமாக அமித்ஷாவுக்கு மோடியும் ரிப்போர்ட் போயிருச்சு. அப்ப அவங்க வந்து எப்பா ராசா நீ கிளம்பு, அதாவது இந்த படம் பார்த்திருக்கீங்களா பிரதர், சிவாஜி படத்துல சிவாஜி நீ பேசாம அமெரிக்காவுக்கே போயிடு சிவாஜிங்கிற மாதிரி, நீ பேசாம இந்த கட்சியை விட்டு போயிடுறா அப்படின்னு சொல்லாம அண்ணாமலை வந்து பிரதர் கட் பண்ணி விட்டாங்க. அடுத்த பாஜகவோட மாநில தலைவர் யாரு, அதை பத்தி எதனா தகவல்? பிரதர் அடுத்த மாநில தலைவர் வந்து யாரு அப்படின்னா அவங்க ஒரு பெண்முகம். அவங்க நீங்க நினைக்கிற மாதிரி வானதி சீனிவாசனோ இல்ல தமிழிசை சவுந்தரராஜனோ இல்ல கஸ்தூரியோ இல்ல குஷ்புவோ இல்ல நமிதாவோ இவங்கெல்லாம் யாரும் கிடையாது. அவங்க ஒரு புதுமுகம். செங்கோட்டையன் அவர்கள் போய் வந்து நிர்மலா சீதாராமன் சந்தித்து வந்த செய்திகளும் இருக்கிறது. அது எதற்காக அவர் இரண்டாவது தன்னோட உயிருக்கு பாதுகாப்பு இல்ல, அச்சுறுத்தல் இருக்குது, அதனால வைப்பிரிவு பாதுகாப்பு கேட்டதாகவும் ஒரு தகவல் எல்லாம் வெளிவருது. இதுல எந்த அளவுக்கு உண்மை, அவர் உயிருக்கு என்ன பிரச்சனை? இந்த ஆளுக்கு ஒரு கொசுவால கூட பாதிப்பு இல்லைன்னு சொல்லிட்டாங்க தலைவர். ஐடி ரிப்போர்ட் ஏங்க, இவருக்கு ஒயிட் பிரிவு, எக்ஸ் பிரிவு, இசட் பிரிவுலாம் இல்ல, ஒரு சாதாரண நூல்கண்டு பிரிவு கூட இவருக்கு வேணாங்க. இவருக்கு எல்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்க. இந்த ஆளெல்லாம் எவனும் பெருசா சீண்ட மாட்டாங்க. இங்க தமிழ்நாட்டுல புரோக்கரா ஒருத்தர் இருக்கா, அவன் பேர் என்னன்னா சுந்தரராமன். அவன் வந்து பாஜகவுல வந்து ஜோசியர் பிரிவு இருக்குல்ல, ஜோதிடர் பிரிவு, அதுல ஏதோ வந்து மாநில துணைத் தலைவரா இருக்கா. அவன் தான் நிர்மலா சீதாராமனுக்கும் அங்க இருக்கக்கூடிய நிதி அமைச்சகத்துக்கும் இங்க நம்ம ஸ்டேட்டுக்கான புரோக்கர். அவன் வந்து என்ன பண்றான்னா செங்கோட்டையனுக்கு அவருடைய பையனுடைய காலேஜ் பிரச்சனை விஷயமா நீங்க வாங்க நான் உங்களுக்கு வந்து பண்ணித்தாரேன்னு சொல்லிட்டு அவன் தான் டெல்லிக்கு வந்து இங்க இருந்து வந்து கூட்டு போறான். செங்கோட்டையனை ஒரு பிம்பமா வச்சு ஒரு வந்து டாக் வருது இல்ல, அந்த டாக்க செங்கோட்டையன் ரசிக்கிறாரு. இப்ப செங்கோட்டையனோட நோக்கம் வந்து எடப்பாடியை காலி பண்ணிட்டு நாம ஏதாவது ஒரு வந்து முக்கியத்துவமான இடத்துக்கு வரலாம், இல்ல இந்த வந்து கட்சியை நாம டேக் ஓவர் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு வந்து ஒப்புக்கு சப்பானியான ஆசை வந்து செங்கோட்டையனுக்கு வந்துருச்சு. அதனாலதான் செங்கோட்டையனுக்கு வந்து இப்படி பல விஷயங்கள் நெருக்கடிகள்லாம் இப்ப வந்து ஒவ்வொன்னா வர ஆரம்பிச்சிருச்சு. இன்னைக்கு நீங்க பாத்திருப்பீங்க, சட்டமன்றத்துல பாத்திருப்பீங்க, கட்சியினுடைய MLA-க்களே வந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. செங்கோட்டையன் பக்கத்துல யாரும் உட்காரல, தள்ளிதான் உட்கார்ந்து இருந்தாங்க. ட்ரைப்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேச சமூக செயல்பாட்டாளர் திரு சத்யபிரபு செல்வராஜ் அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்களோடு பேசுவோம். வணக்கம். வணக்கம். பாஜக அதிமுகவோட கூட்டணி வந்து கிட்டத்தட்ட உறுதி செய்யப்பட்ட நிலையில இருக்குது. அமித்ஷா அவர்களும் வந்து கூட்டணி சார்பா நாங்க பேசிட்டு இருக்கோம், சீக்கிரம் முடிவுகளை வந்து வெளியிடுவோன்ற மாதிரி பதிவுகளை வந்து அவர் எக்ஸ்தலத்துல போட்டுக்கிறாரு. இந்த நிலையில அதிமுகவோட பாஜக கூட்டணி வச்சா நான் மாநில தலைவரா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை முந்தைய காலங்கள பேசின பேச்சுக்கு வந்து பத்திரிகையாளர்கள் இங்கே அவர் போராட்டத்துல எல்லாம் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. எடப்பாடி போய் அமித்ஷாவை சந்திச்சிருக்கிறாரு, கூட்டணி வந்து உறுதியாக போதா, அப்படி உறுதியானா நீங்க உங்க தலைமை பொறுப்புல இருந்து விலகுவீங்களா அப்படின்ற கேள்வியை எழுப்புறாங்க. அதுக்கு அவரும் வந்து அதை மறுக்காம கட்சி நலன் தான் முக்கியம், ஆனா நான் முன்னாடி சொன்னதுல இருந்து பின்வாங்க மாட்டேன், யார் வேணா அமித்ஷா அவர்களை சந்திக்கலாம், கட்சி நலவுங்கிறது எந்த முடிவு எடுத்தாலும் எனக்கு வரவேற்கிறேன், நான் எந்த பொறுப்பும் இல்லைனாலும் பரவாயில்ல அப்படின்ற அவர் சொல்றதும் கிட்டத்தட்ட இதெல்லாம் உறுதிப்படுத்துது. அண்ணாமலை வந்து கட்சி விட்டு விலகிறார், இல்ல தலைமையில இருந்து விலகிறாருன்றதுதான் எல்லா பத்திரிகையிலையும் முன்னணி பத்திரிகையாளர்கள் எல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க. நீங்க வந்து பாஜகவோட நெருக்கமா இருந்தவர், பல நேரங்கள்ல பாஜக என்ன பண்ண போகுது தமிழக அளவில் அப்படின்றத முன்கூட்டியே சொல்லியிருக்கிறீங்க. உங்களுக்கு பல சோர்ஸுகள் இன்னும் கட்சியில இருந்துட்டு இருக்காங்க. அதனால நீங்க இப்போ சொல்றதுதான் பொருத்தமா இருக்கிறோம். நீங்க சொல்லுங்க, இப்ப என்ன நடக்க போகுது, அண்ணாமலையோட எதிர்காலம்? அண்ணாமலை வந்து பெரிய சூரிய வம்சம் சக்திவேல் கவுண்டர்னு நினைப்பு. அவரு சொன்ன வாக்க கொடுத்த வாக்க அவரு வந்து மாற மாட்டாருங்கிற மாதிரி திரும்ப அதிமுக கூட பாஜக கூட்டணி வச்சா நான் ராஜினாமா செய்வேன். டேய், இந்த பில்டப் எல்லாம் ரொம்ப எல்லாம் வேணாம், நீ ராஜினாமா எல்லாம் செய்யல, உன்னைய கட் பண்ணி விட்டாங்க கட்சியில. அண்ணாமலைய வந்து நரேந்திர மோடியும் அமித்ஷாவும் கை கழுவிட்டாங்க. ஏன் அப்படின்னா அண்ணாமலையை பற்றிய இந்திய உளவுத்துறையினுடைய ரிப்போர்ட் என்ன அப்படின்னா, ஏங்க இவங்க வந்து ஒரு சாதாரண கவுன்சிலரா கூட ஆகாம பல 100 கோடிகள் வந்து பணத்தை வந்து சேர்த்துட்டாங்க, பிசினஸ் ஆக்கிட்டான். இவனை நீங்க சாதாரணமா நினைக்காதீங்க, நாளைக்கு உங்களையவே சாப்பிட்டு ஏப்பம் விட்டுருவான், டெல்லியவே வந்து மொத்தமா வளைச்சி விலைக்கு வாங்கிடுவான் அப்படிங்கிற மாதிரியான உளவுத்துறை ரிப்போர்ட் வந்து டெல்லி போயிடுச்சு. அது மட்டும் இல்லாம அவங்க ஆரம்பத்துல இருந்து கேட்கறதுதான், 20 தொகுதி ஜெயிக்கிறேன்னு சொன்னேன், ஒரு தொகுதி கூட ஜெயிக்கல. ஏன் அதிமுக கூட்டணி இல்லைன்னா நான் கழட்டிடுவேன்னு சொன்னேன், ஆனா நீ ஒண்ணு கூட கழட்டல, ஏன்?
அதிமுகவை தாண்டி திமுகவை தாண்டி நான் ஒரு பலமான கூட்டணியை வச்சிருக்கேன்னு சொன்ன அந்த கூட்டணி என்னாச்சு? இப்ப நீ இந்த பாஜக பேரை சொல்லி பாஜக மாநில தலைவருங்கிற ஒரு பொசிஷனை வச்சுக்கிட்டு நீ கட்சிக்கும் பட்டடிச்சிருக்க, மத்தவனுக்கும் பட்டடிச்சிருக்க, இத்தனை கோடி ரூபாய், இத்தனை 100 கோடி ரூபாய் பணம் சம்பாதிச்சிருக்க. அப்ப உன்னைய தட்டி வைக்கல அப்படின்னா அது எங்களுக்கும் பிரச்சனை, கட்சிக்கும் பிரச்சனைங்கிற ரீதியாக அண்ணாமலை RSSல செந்தில் ஒருத்தர், அந்த செந்தில் முன்னாள் சேத்திர பிரச்சாரக்கு, அதற்கு முன்னாள் பிராந்த பிரச்சாரக்கு, அந்த செந்தில்ங்கிறவன் தான் அண்ணாமலைய பாஜகக்குள்ள ஸ்ட்ராங்கா, அதாவது நம்ம ஸ்டேட் பாஜகவுல அண்ணாமலைக்கு பக்கபலமா இருந்தது RSS சார்பாக. அது மட்டும் இல்லாம அந்த செந்திலுங்கிறவனுக்கு என்ன பிசினஸ் அப்படின்னாக்க கோல்டு பிசினஸ், தங்க பிசினஸ். அவனுடைய சொந்த ஊர் ஒசூர் பக்கம். செந்தில், அண்ணாமலை, BL சந்தோஷ் இவங்க எல்லாம் சேர்ந்து பிளான் பண்ணி பல கோடி ரூபாய் பணம் அடிச்சிருக்காங்க. இந்த விஷயம் ஃபுல்லா பாஜக தலைமைக்கு தெரியாம, ஆமா பாஜக தலைமைக்கு தெரியாம இவ்வளவு பெரிய விஷயத்தை அடிச்சிருக்கானுங்க. ஒருத்தன் கட்சி, ஒருத்தன் RSS, ஒருத்தன் இப்படிலாம் வச்சு பல கோடி ரூபாய், பல 100 கோடி. அது இன்னும் இதுல என்ன சொல்றாங்கன்னா, அதாவது சுமார் 800 கோடி ரூபாய்க்கு மேல சம்பாதிச்சிருக்கிறதா சொல்றாங்க. இதுல இந்த விஷயங்கள்லாம் இந்திய உளவுத்துறை மூலியமாக, இன்டெலிஜென்ட் பியூரோ மூலியமாக அமித்ஷாவுக்கு மோடியும் ரிப்போர்ட் போயிருச்சு. அப்ப அவங்க எப்பா ராசா நீ கிளம்பு, அதாவது இந்த படம் பார்த்திருக்கீங்களா பிரதர், சிவாஜி படத்துல சிவாஜி நீ பேசாம அமெரிக்காவுக்கே போயிடு சிவாஜிங்கிற மாதிரி, நீ பேசாம இந்த கட்சியை விட்டு போயிடுறா அப்படின்னு சொல்லாம அண்ணாமலை பிரதர் கட் பண்ணி விட்டாங்க. இப்ப அண்ணாமலை அவங்களா நம்மளை இந்த பதவியை விட்டு தூக்குறாங்கன்னா அது வெளியே அசிங்கமாயிடும், கெட்ட பேர் ஆயிடுங்க. அப்ப நாம என்ன செய்யணும் அப்படின்னா, அதிமுகவும் இப்ப பாஜகவும் கூட்டணி வைக்கிறது 100க்கு 200% உறுதியாகி விட்டது. அமித்ஷா எடப்பாடி பழனிசாமி டெல்லியில கூப்பிட்டு என்ன பேசினார்னா, 2026ல திமுக வரக்கூடாது, 2026ல திமுக கூட்டணி ஆட்சி அமைக்க கூடாது, என்ன வேணாலும் செய்யுங்க, நாங்க அவங்க கூட இருக்கோம், நாம சேர்ந்து பண்ணுவோம். அப்ப எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருக்கு. ஏன்னா அந்த டிடி தினகரன், OPS அதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவங்க எல்லாம் ஒப்புக்கு சப்பாண்டி தாங்க, அவங்களை நீங்க பெருசா எடுத்துக்காதீங்க, சீரியஸா எடுத்துக்காதீங்க, கட்சி உங்ககிட்ட இருக்கு, நீங்க அதை வச்சு பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி கிட்ட ஒரு உத்தரவாதத்தை கொடுத்து அனுப்பிச்சிருக்காரு. இது ஒரு பக்கத்து. இப்ப அண்ணாமலைக்கு கட்சியை விட்டு தூக்குறாங்களே, நாம இவ்வளவு பெரிய ஊடக பிம்பத்தெல்லாம் ஏற்படுத்தி வச்சிருக்கோம், ஒரு பெரிய பில்டப்பை கொடுத்து வச்சிருக்கோம், அடுத்த CM ரேஸ்ல நாம தான் இருக்குங்கிற மாதிரி எல்லாம் நாம இல்லாத ஒரு விஷயத்த கதை கட்டி வச்சிருக்கோமே, பில்டப் கொடுத்துருக்கோமே, அப்ப நம்மளை கட்சியை விட்டு பதவியை விட்டு நீக்கினா அசிங்கமாயிருமேங்கிறதுக்காக அண்ணாமலையா முந்திக்கிறாப்ல. அதிமுக கூட கூட்டணி வச்சாலும் என் பதவியை ராஜினாமா செய்வேன், நான் அந்த பாஜகவுக்கு வெறும் தொண்டராகவே இருந்து சேவை செய்வேன், தேசிய தலைமை எடுக்கக்கூடிய எல்லா முடிவுக்கும் நான் கட்டுப்படுவேன். கட்டுப்பட்டு தான் ஆகணும். ஒரு கட்சின்னு இருந்தா இந்த கட்சியினுடைய மைய தலைமை எங்க இருக்கோ அவங்க பேச்சு கட்டுப்பட்டு தான் ஆகணும். அப்படி அண்ணாமலையுடைய பதவி போறது கன்ஃபார்ம்ங்கிறத விட அண்ணாமலையினுடைய பதவி பிடுங்கப்பட்டது, மாநில தலைவர் பதவி அன்அபிஷியலாகவே பிடுங்கப்பட்டது. அபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட் கூடிய சீக்கிரத்துல வரும். அண்ணாமலை மாநில தலைவர் பதவியில இருந்து விலக்கப்படுறார், இல்ல அவராவே ராஜினாமா செய்யப்படுறாரு அப்படின்னா அடுத்த பாஜகவோட மாநில தலைவர் யாரு? அதை பத்தி எதனா தகவல் இருக்கா? அடுத்த மாநில தலைவர் போடுறதுக்கு 3ல இருந்து 4 மாசம் ஆகும். அப்படி வரக்கூடிய மாநில தலைவர் யாரு அப்படின்னா, அவங்க ஒரு பெண்முகம், அவங்க ஒரு புதுமுகம். வானதி, தமிழிசை, குஷ்பு இதெல்லாம் கிடையாது. அவங்க ஒரு பெண்முகம், அவங்க ஒரு புதுமுகம். அண்ணாமலைக்கு அடுத்தது தமிழகத்தின் பாஜகவினுடைய மாநில தலைவர் ஒரு பெண். அவங்க நீங்க நினைக்கிற மாதிரி வானதி சீனிவாசனோ, இல்ல தமிழிசை சவுந்தரராஜனோ, இல்ல கஸ்தூரியோ, இல்ல குஷ்புவோ, இல்ல நமிதாவோ, இவங்கெல்லாம் யாரும் கிடையாது. அவங்க ஒரு புதுமுகம். ஆனா கண்டிப்பா சொல்றேன், அவங்க ஒரு பெண்ணு தான், ஆனா அவங்க ஒரு புதுமுகம். ஓகே, இது யாருன்னு எப்ப தெரிய வரும், உங்களுக்கு தெரியுமா? பிரதர் கண்டிப்பா நான் பிரதர் சொல்றேன், கன்ஃபார்ம் பண்ணது கண்டிப்பா நான் சொல்றேன். ஆனா அவங்க 3-4 மாசம் ஆகும். அதன் பிறகுதான் பாஜகவுக்கு மாநில தலைவரை போடுவாங்க. அண்ணாமலை கண்டிப்பா கிடையாது. ஆனா வெளியில நயினார் நாகேந்திரன் அல்லது வானதி சீனிவாசன் இவங்க 2 பேர்ல யாருன்னா ஒருத்தரா இருப்பாங்கன்னு சொல்றாங்க. அப்படி வாய்ப்பு இல்லையா? இல்ல பிரதர், வானதி சீனிவாசனுக்குலாம் வாய்ப்பே இல்ல பிரதர். வானதி சீனிவாசன்லாம் சில விஷயங்கள்லாம் அமித்ஷா கைக்கே மாட்டிக்கிச்சு, அதனால வானதி எல்லாம் வாய்ப்பு இல்ல. நயினார் நாகேந்திரனை தான் முதல்ல கொண்டுட்டு வரணுங்கிறது
அமித்ஷா அவர்களுடைய சான்ஸா இருந்துச்சு. ஆனா இப்ப வந்து நயினாரும் திமுகவும் ரொம்ப க்ளோஸா இருக்காங்க அப்படிங்கறதுனால நயினார் வந்து வேணாம் அப்படிங்கிற நோக்கத்துல அவங்க இருக்காங்க. நயினாருக்குமே இந்த பாஜகவுல வந்து இந்த பாஜகவுல தொடர்ந்து பயணிக்கிறதுல எந்த விதமான உடன்பாடும், அதாவது பெரிய அளவுல இன்ட்ரெஸ்டும் இல்லாம தான் அவரும் இருக்காரு. அப்படிங்கிற காரணத்தினால இன்னும் ஒரு வந்து 3 மாசம் 4 மாசம் கழிச்சு இந்த பாஜகவுக்கு, தமிழக பாஜகவுக்கு மாநில தலைவரா யார் வர போறாங்கன்னா அவங்க ஒரு புதுமுகம், அவங்க ஒரு பெண்முகம். எடப்பாடி அவர்கள் வந்து அமித்ஷாவை சந்திச்சது மாரி இவர் செங்கோட்டையன் அவர்கள் போய் வந்து நிர்மலா சீதாராமன் சந்தித்த வந்த செய்திகளும் இருக்குது. இப்போ அது எதற்காக அவர் 2வது தன்னோட உயிருக்கு பாதுகாப்பு இல்ல, அச்சுறுத்தல் இருக்குது, அதனால பிரிவு பாதுகாப்பு கேட்டதாகவும் ஒரு தகவல் எல்லாம் வெளியே வருது. இதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை? அவர் உயிருக்கு என்ன பிரச்சனை? இந்த ஆளுக்கு ஒரு கொசுவால கூட பாதிப்பு இல்லைன்னு சொல்லிட்டாங்க தலைவர். ஐடி ரிப்போர்ட் ஏங்க, இவருக்கு ஒய் பிரிவு, எக்ஸ் பிரிவு, இசட் பிரிவுலாம் இல்ல, ஒரு சாதாரண நூல்கண்டு பிரிவு கூட இவருக்கு வேணாங்க. இவருக்கு எல்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்க. இந்த ஆளெல்லாம் எவனும் பெருசா சீண்ட மாட்டாங்க அப்படின்னு தான் அங்க இருக்கக்கூடிய டெல்லி தலைமைக்கு வந்து இங்க இருக்கக்கூடிய இன்டெலிஜென்ஸ் பியூரோ அவங்க கொடுத்த ரிப்போர்ட் அதுதான். இந்த ஆளுக்கு அந்த இதெல்லாம் கிடையாது. ஆனா இதுல என்ன விஷயம் நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். முதல்ல செங்கோட்டையன் வந்து டெல்லி போனது வந்து கட்சி சம்பந்தமா கிடையாது. முதல்ல அப்படி போனது கிடையாது. முதல்ல செங்கோட்டையன் டெல்லி ஏன் போறாரு அப்படின்னா அவருடைய காலேஜ், அதாவது செங்கோட்டையனுடைய பையன் இருக்காருல மகன், அவரு சம்பந்தப்பட்ட ஒரு காலேஜ் பிரச்சனை. அது வந்து இடியா ஐடியான்னு தெரியல. அந்த பிரச்சனைய வந்து பேசுறதுக்காக இப்ப வந்து உங்களுக்கு வந்து நம்ம வந்து ஒன்றிய அரசினுடைய நிதி அமைச்சரா இருக்காங்களா நிர்மலா சீதாராமன், அவங்களுக்கும் அந்த நிதித்துறைக்கும் இங்க தமிழ்நாட்டுல புரோக்கரா ஒருத்தர் இருக்கா. அவன் பேர் என்னன்னா சுந்தரராமன், அதாவது எஸ் சுந்தரராமன். அவன் வந்து பாஜகவுல வந்து அந்த இந்த பிரிவு இருக்கு இல்லைங்களா, அந்த இந்த பிரிவு இருக்குல்ல, ஜோசியர் பிரிவு இருக்குல்ல, ஜோதிடர் பிரிவு, அதுல ஏதோ வந்து மாநில துணைத் தலைவரா இருக்கா. அவன் பேர் எஸ் சுந்தரராமன். அவன் தான் நிர்மலா சீதாராமனுக்கும் அங்க இருக்கக்கூடிய நிதி அமைச்சகத்துக்கும் இங்க நம்ம ஸ்டேட்டுக்கான புரோக்கர். அவன் தான் ஏஜென்ட். அவன் வந்து என்ன பண்றான்னா, இவர் இருக்கார்ல செங்கோட்டையனுக்கு அவருடைய பையனுடைய காலேஜ் பிரச்சனை விஷயமா நீங்க வாங்க நான் உங்களுக்கு வந்து பண்ணித்தாரேன்னு சொல்லிட்டு அவன் தான் டெல்லிக்கு வந்து இங்க இருந்து வந்து கூட்டு போறான், அனுப்பிச்சு வைக்கிறான். அப்படிதான் இவர் வந்து டெல்லிக்கு முதல்ல போனது தான் பையனுடைய காலேஜ் பிரச்சனை, அதுக்காக தான் இவர் ஃபர்ஸ்ட் போனது. ஆனா இவர் போன விஷயம் வந்து பயங்கர பரபரப்பா பேசப்பட்டதும் இப்ப என்ன பண்றாருன்னா செங்கோட்டையன் அப்படியே அங்கங்க போறது வர்றது சீன் காட்டுறது அதை அவரு ரசிச்சு பார்த்துட்டு இருக்காரு. செங்கோட்டையனை வச்சு இப்படி ஒரு வந்து கேம் பிளே பண்றதுல இன்னொரு முக்கியத்துவம் யாருக்கு இருக்குன்னா இங்க இருக்கக்கூடிய கவர்னரான RN ரவிக்கு இப்படி ஒரு முக்கியத்துவம் இருக்கு. இதுல பாஜகவோட விஷயம் என்ன அப்படின்னா செங்கோட்டையன் பையன் விஷயமா தான் வந்தாப்ல. ஆனா இன்னைக்கு அந்த விஷயம் வெளியே வந்து வேற மாதிரி பேசப்படுது. அதாவது அப்ப எடப்பாடிக்கு செங்கோட்டையன் மூலியமா நாம ஒரு வந்து அச்சத்தை காட்டுவோம் அப்படிங்கிற நோக்கத்திலேயே இந்த விஷயத்த பாஜக தான் ஊதி பெருசாகுது. ஆனா செங்கோட்டையனுக்கு வந்து ஒய் பிரிவு இல்ல, இசட் பிரிவு இல்ல, ஒரு சாதாரண நூல்கண்டு பிரிவு பாதுகாப்பு கூட கிடையாது, தேவையில்லைன்னு சொல்லிட்டு இந்திய உளவுத்துறை சொல்லிருச்சு. அடுத்தது செங்கோட்டையன் முதலா டெல்லி போறது தான் பையனுடைய காலேஜ் பிரச்சனையை வந்து பேசி முடிக்கிறதுக்காக தான் போனது. ஆனா அங்க போன பிறகு வந்த அந்த ஊடக வெளிச்சத்தை, அந்த வந்து சர்ச்சையான விஷயத்த செங்கோட்டையனை ரசிக்கிறாரு. செங்கோட்டையனை வச்சு ஒரு சின்ன கேம் விளையாண்டு பார்க்கலாம் பாஜக விளையாண்டுகிட்டு இருக்கு. ஆனா அமித்ஷா அவர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி கிட்ட கொடுத்த உறுதி என்னன்னா 2026 திமுக ஆட்சிக்கு வரக்கூடாது, திமுக கூட்டணி ஆட்சிக்கு வரக்கூடாது, இது நாம கண்டிப்பா வரணும், அதுக்கு நீங்க என்ன வேணாலும் செய்யுங்க, அதுக்கு முழு சப்போர்ட் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி தான் அமைச்சிருக்காரு. அமித்ஷாவை பொறுத்த வரைக்கும் செங்கோட்டையனா இருக்கட்டும், இந்த பக்கத்து வந்து இந்த பக்கத்து OPS இருக்கட்டும், டிடிவி தினகரனா இருக்கட்டும், இவர்கள் எல்லாரும் ஒப்புக்கு சப்பானியே செல்லா காசு. ஆனா முதல்ல வந்து பையன் காலேஜ் விஷயமா தான் செங்கோட்டையன் போனாலுமே பின்னாடி வந்து இப்ப செங்கோட்டையனை ஒரு பிம்பமா வச்சு ஒரு வந்து டாக் வருது இல்ல, அந்த டாக்க செங்கோட்டையன் ரசிக்கிறாரு. ஓ அப்ப நம்மளும் பேசு பொருள் ஆயிட்ட மாட்டுக்கு, அப்ப நம்மளையும் ஒரு வந்து தலைவரா பாக்குறாங்க, அப்ப நாமளும் வந்து ஒருத்து பீஸ் தான் அப்படிங்கிற எண்ணம் வந்து செங்கோட்டையனுக்கு வந்துருச்சு. இப்ப செங்கோட்டையனோட நோக்கம் வந்து எடப்பாடியை காலி பண்ணிட்டு நாம ஏதாவது ஒரு வந்து முக்கியத்துவமான இடத்துக்கு வரலாம், இல்ல இந்த வந்து இப்ப கட்சியை நாம டேக் ஓவர் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு வந்து ஒப்புக்கு சப்பானியான ஆசை வந்து செங்கோட்டையனுக்கு வந்துருச்சு. ஆனா அதற்கு பாஜக ஒத்துழைக்குமாங்கிறது தான் கேள்விக்குறி. அதனாலதான் செங்கோட்டையனுக்கு வந்து இப்படி பல விஷயங்கள் நெருக்கடிகள்லாம் இப்ப வந்து ஒவ்வொன்னா வர ஆரம்பிச்சிருச்சு. இன்னைக்கு நீங்க பார்த்திருப்பீங்க, சட்டமன்றத்துல பார்த்திருப்பீங்க, இன்னைக்கு அந்த வந்து கட்சியினுடைய MLA-க்களே வந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. செங்கோட்டையன் பக்கத்துல யாரும் உட்காரல, தள்ளிதான் உட்கார்ந்து இருந்தாங்க. செங்கோட்டையன் ஆடுற கேம், செங்கோட்டையன் இதை வந்து கேமா நினைச்சு ஆரம்பிக்கல,
ஆனா செங்கோட்டையன் வந்து ஒரு கட்டத்துக்கு மேல இந்த விஷயம் வந்து கேம் ஆக்கப்படுது. அத செங்கோட்டையன் வந்து அந்த கேம செங்கோட்டையன் வந்து பயன்படுத்திக்கணும்னு நினைக்கிறாரு. இது இப்ப இருக்கக்கூடிய அதிமுக எம்எல்ஏக்கள் எடப்பாடி பழனிசாமியோடைய இது டீம்ல சேர்ந்துக்கிட்டு செங்கோட்டையனை ஒதுக்குற மனநிலைக்கு வந்துட்டாங்க. அதனுடைய வெளிப்பாடுதான் இன்னைக்கு வந்து சட்டமன்றத்துல இன்னைக்கு இருக்கக்கூடிய அதிமுகவினுடைய எம்எல்ஏக்களே கேள்வி கேட்டது செங்கோட்டையனை ஒதுக்கி உட்கார வச்சது. நீ எல்லாம் ஒண்ணு இல்லடா அப்படின்னு வந்து ஒதுக்கி உட்கார வச்சது. செங்கோட்டையன் ஏதாவது போர்க்கொடி தூக்குனாருன்னா ஓபிஎஸ் டிடிவி தினகரனுக்கு என்ன கதியோ அதே கதிதான் செங்கோட்டையனுக்கும். ஓகே, இப்போ இபிஎஸ் தலைமையிலான அதிமுக, ஊபிஎஸ் தலைமையிலான அதிமுக, இல்ல டிடிவி தினகரன், இந்த மாதிரி இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து ஒன்றுபட்ட அதிமுக உருவாக்கணும்னு சொல்லி பாஜக விருப்பப்படுது. அப்படி ஒன்றுபட்ட அதிமுக பாஜக கூட்டணி உருவாச்சுன்னா அது திமுக கூட்டணிக்கு வந்து பாதகமா இருக்குமா, சரிவா இருக்குமா, யாருக்கு நஷ்டத்தை ஏற்படும்? பிரதர், ஆக்சுவலா ஒன்றுபட்ட அதிமுக வரதுக்கு வாய்ப்பு கிடையாது பிரதர். ஓபிஎஸ் டிடிவி தினகரன் பாஜக கூட கூட்டணியில இருந்தாலும் பாஜகவும் அதிமுகவும் நாளை கண்டிப்பா வந்து கூட்டணியில வந்தாலும் ஓபிஎஸும் டிடிவி தினகரனும் வந்து வேற வேறதான் நிற்பாங்க. இபிஎஸ் வந்து அவங்க வந்து அதிமுகக்குள்ள சேர்த்துக்கக்கூடிய நிலைப்பாட்டுல இல்ல. சேர்த்துக்கக்கூடிய நிலைப்பாட்டுல இல்லாததுனாலதானே அந்த ஆள் வந்து பாஜக கிட்ட போயிட்டு சரண்டர் ஆகிறார் இபிஎஸ். சோ இதுதான் அதுல உள்ள ஒரு விஷயம். மத்த நீங்க வந்து ஒன்றுபட்ட அதிமுகவுக்கு வாய்ப்பு இல்ல, சாத்தியம் இல்ல. இது ஒரு பக்கெட்டு. அடுத்தது, இப்ப உள்ள நிலைமை நீடித்தால், இப்ப உள்ள சூழ்நிலை நீடித்தால், இப்ப உள்ள ஸ்ட்ராட்டஜி வந்து கண்டினியூ ஆனிச்சு அப்படின்னா கண்டிப்பா நான் சொல்றேன் திமுக கூட்டணி தான் 2026 எலெக்ஷன்ல ஆட்சி அமைக்கும். அதுல மாற்று கருத்தே இல்லை. இதுதான் இந்திய உளவுத்துறையின் ரிப்போர்ட். அந்த ரிப்போர்ட்டை கேட்டதுனாலதான் அமித்ஷாவும் மோடியும் ஆடி போயிட்டாங்க. ஏன்னா நமக்கு வந்து சவுத்துல நமக்கு வந்து தமிழ்நாட்டுல ஒரு ஸ்ட்ராங்கான பிடி வேணும். அங்க வந்து அண்ணாமலையை நம்ம வச்சிருந்தோம்னா இந்த கட்சிக்கு இன்னும் மேலும் இது கண்டதையும் பேசி கண்ட இடத்துல பணத்தை ஆட்டையை போட்டு நமக்கு இன்னும் வந்து கெட்ட பேர் தான் உருவாக்குவான். அப்படிங்கிறதுனாலதான் பாஜகவுக்கு வந்து கெட்ட பேர் வரக்கூடாதுங்கிறதுக்காகவும் அண்ணாமலையை கட்டி வைக்கணுங்கிறதுக்காகவும் தான் அண்ணாமலைக்கு கொடுக்கிற பனிஷ்மெண்ட் தான் இந்த வந்து மாநில தலைவர்கள் இருந்து அண்ணாமலையை வந்து தூக்குறாங்க. 2026ல இங்க இருக்கக்கூடிய அதிமுக கூட பாஜக கூட்டணி போடுறதுக்கான காரணம் அந்த பயம். 2026ல திமுக கண்டிப்பா ஆட்சிக்கு வந்துரும் அப்படின்னு இந்திய உளவுத்துறை கொடுத்த ரிப்போர்ட். கண்டிப்பா நானும் சொல்றேன், இங்க உள்ள வந்து களத்தின் அடிப்படையில சொல்றேன். அதற்காக நான் வந்து திமுக சப்போர்ட்டர் கிடையாது. இங்க இருக்கக்கூடிய கிரவுண்ட் லெவல்ல இருக்கக்கூடிய வந்து விஷயங்களை நான் சொல்றேன். ஓட்டுகள் பிரியும். அப்படி இருக்கும் பொழுது திமுக கண்டிப்பாக ஆட்சி அமைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் தான் அதிகம். இதுதான் இந்திய உளவுத்துறையின் ரிப்போர்ட்டும் கூட. ஏற்கனவே அதிமுக வந்து பாஜகவோட கூட்டணி வச்சதுனாலதான் அந்த கட்சியோட சரிவே, அதுதான் அதுக்கான காரணமே அப்படின்னு சொல்லி அதிமுக சேர்ந்தவர்களே, ஜெயக்குமாரா இருக்கட்டும், இன்னும் பலர் வந்து அதான் சொல்லிட்டு இருந்தாங்க. நாங்க தெரியாம தப்பு பண்ணிட்டோம், இதுக்கப்புறம் அதை பண்ண மாட்டோம்னு சொன்னாங்க. மக்கள்கிட்டயும் பெரிய அதிருப்தி அதிமுக மேல வந்தது காரணமா தான் நீட்டை கொண்டு வந்துட்டாங்க. பல விஷயங்களை வந்து தமிழ்நாட்டுக்குள்ள திணிச்சதுக்கு காரணமா அந்த ஆட்சிகள் தான், அந்த கூட்டணி ஆட்சி தான் இருந்தது. இப்போ மீண்டும் வந்து அதிமுக பாஜக கூட கூட்டணி போச்சுன்னா அதிமுகவோட நிலை என்ன ஆகும் தமிழ்நாடு? அதிமுக நிலை என்ன, ஒரு கட்டத்துக்கு மேல பாஜக அதிமுகவை சாப்பிட்டுரும். அதுதான் பிரதர். இப்ப வந்து பிரதர் அங்க உள்ள ஏக்நாத் சிண்டே மாதிரி இங்க உள்ள செங்கோட்டையனை வந்து பிரதர் பாஜக ஒரு பக்கெட் அப்படியே வந்து பிரதர் லைட்டா தண்ணி ஊத்தி வளர்க்குது. இது போல இன்னும் ஒரு வந்து 4-5 பேர் அங்கங்க உருவாக்குனாங்கன்னா கட்சி சிதறதானே செய்யும். இப்ப பாஜக அந்த அதிமுகங்கிற கட்சியை வந்து டேக் ஓவர் பண்ணதானே செய்யும். பாஜக அதிமுகங்கிற கட்சி அந்த கட்சியினுடைய சின்னமான ரெட்டலை சின்னத்தை வச்சு ஒரு கணிசமான வாக்குகளை பெற்று தமிழ்நாட்டுல கால ஊனணும் உள்ள வரணும்னு நினைக்கிறாங்க. இது வந்து பாஜகவினுடைய ஸ்ட்ராங் அஜெண்டா. அப்ப அவங்க உள்ள வரணும் அப்படின்னு வந்து அந்த கட்சியை வச்சு அந்த கட்சியினுடைய சின்னத்தை வச்சு பாஜக உள்ள வந்தாலே இந்த கட்சி இருக்காது, அந்த சின்னமும் இருக்காது. சோ இதுதான் உங்களுக்கு வந்து எண்டிங்கா இருக்கும். நம்மளை பொறுத்த வரைக்கும் அதிமுக கட்சி இருக்கணும். ஏன்னா அது வந்து நம்மளுடைய வந்து மாநில கட்சி. இதற்கு மாற்றுறது அதற்கு மாற்றுறது அப்படிதான் இருக்கணும். இன்னும் சொல்ல போனால் பாஜக மாதிரியான மனித குலத்துக்கு விரோதமான கட்சி எல்லாம் நம்ம ஸ்டேட்டுக்குள்ள வரதே வந்து மாபெரும் ஆபத்துன்னு நான் சொல்ல வரேன். அப்ப இத வந்து அதிமுகவினரும் அதிமுக இருக்கக்கூடிய கட்சிக்காரங்களும் முக்கிய நிர்வாகிகளும் அதெல்லாம் சிந்திச்சு பார்க்கணும். கொஞ்சம் இடம் விட்டீங்க உங்க அதிமுகவை பலிச்சு நக்கிடுவானுங்க. ஏற்கனவே அண்ணாமலை ஒரு பக்கத்து நாங்க தான் எதிர்கட்சின்னு இந்த வந்து ஸ்டேட்ல வந்து பேசிட்டு இருக்கான். இன்னொரு பக்கத்து விஜய் வந்து திமுகவுக்கு மாற்று நாங்க தான், திமுகவை நாங்க தான் கேள்வி கேட்போம் அவன் ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் எதனை காட்டுது அப்படின்னா அதிமுக ஒரு ஆளே இல்ல, அது வந்து தமிழ்நாட்டுல வந்து ஆப்சென்ட்ல தான் இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தான் வந்து இவனுக்கு 2 பேரும் காட்ட ட்ரை பண்றானுங்க. ஆனா உண்மையான வந்து எதிர்கட்சிங்கிறது அதிமுக தான்.
என்னதான் இவங்க பெருசா வந்து ஊடக வெளிச்சத்துக்கு உள்ள வந்து பிரதர் வரலன்னாலும் மக்கள் கிட்ட வாக்கு வங்கி இருக்கு. அவங்க வந்து பிரதர் வாக்கு வங்கி வாங்கியிருக்காங்க. இன்னைக்கு வந்து பிரதர் கணிசமான எம்எல்ஏக்களை சட்டமன்றத்துல வச்சிருக்காங்க. நீங்க வந்து உங்களுடைய பலத்தை அறியாமல் நீங்க பாஜகவுக்கு பயந்து காலில் விழுந்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி உன் வேட்டியை உருவிட்டு தான் அனுப்புவானுங்க அப்படின்னு நான் சொல்ல வரேன். இவ்வளவு நேரம் இந்த செய்தி குறித்து உங்க கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. பிரதர், தேங்க்யூ பிரதர்.